இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் தொகுதியோட நிலைமை என்ன, நம்மளோட கருத்துக்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா 950 பேர்கிட்ட நம்ம கருத்துக்களை கேட்டிருக்கோம். இதுல வேலிட் அப்படின்னு சொல்லப்படுறது 937 மட்டுமே. இந்துக்கள் 839, கிறிஸ்டியன்ஸ் 59 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. முஸ்லிம்ஸ் 36, அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில 3, ஆண்கள் பாத்தீங்கன்னா 459 பேர், பெண்கள் 479 அண்ட் மூன்றாம் பாலினத்தோர் 3 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. 18 இருந்து 19 வயசு இருக்கும் 209, 20 இருந்து 30 வயசு இருக்கும் 284, 30 இருந்து 50 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா 233 திருவள்ளூர் தொகுதியில் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அண்ட் 50 வயசுக்கு மேற்பட்டவர் 211 தான். அண்ட் படித்தவர்கள் 202 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. படிக்காதவர்கள் கேட்டகரியில 235 பேர் திருவள்ளூர் மக்கள் ஆன்சர் பண்ணிருக்காங்க. இப்போ குடிவாரியா பார்க்கலாம். பறையர்கள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதா தெரியுது. ஏன்னா 375 பேர் இதுல ஆன்சர் பண்ணிருக்காங்க. வன்னியர்கள் 234 பேர், முதலியார்கள் 94, நாயுடுகள் பாத்தீங்கன்னா 93, அதர்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில எதுவுமே சேராதவங்கன்றவங்க 141. அண்ட் கட்சி சார்பா திமுக 197 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க, 197 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ்ல 33, அஇஅதிமுக 232 பேர் பதில் வச்சிருக்காங்க. பிஜேபி 34, அமமுக 23, நாம் தமிழர் கட்சியில 44, தேமுதிக 81. இந்த கட்சியில தான் சேராதவங்க 293. திமுகவின் அரசாங்கம் செயல்பாடு அரசாட்சி அப்படின்றது அப்படிங்கிற கேள்விக்கு மிகவும் மோசம்னு 26 பேரும், மோசம் அப்படின்னு 28 பேரும், சுமார் அப்படின்னு 18 பேரும் பதில் வச்சிருக்காங்க. மிகவும் சிறப்பாகவே அழைக்கிறார்கள் திமுக ஸ்டாலின் தலைமையில் அப்படின்னு 16% பேர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி பாஜக மத்தியில மோடி அரசாங்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு திருவள்ளூர் மக்கள் 29% மிகவும் மோசம் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படின்னு 27% பேர் சொல்லியிருக்காங்க. சுமார் அப்படின்னு 15% பேரும் சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு 15% பேர் பிஜேபி கவரப்பட்டி திருவள்ளூர் மக்கள் நினைக்கிறாங்க. அண்ட் அவங்களோட பிரதமர் வேட்பாளரை யார் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ராகுல் காந்திக்கு அதிக வாக்குகள் கிடைச்சிருக்கு. 51% பேர் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராகவும், நரேந்திர மோடிக்கு 30% பேரும், எம்.கே. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 4.17% பேரும், அப்படியே ரொம்ப க்ளோஸா 4.1%, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரதமர் வேட்பாளராக பாக்குறாங்க. விஜய் அவர்கள் ஒரு பார்ட்டி தொடங்கியிருக்காரு டிவிக்கு. அதுக்கு 2026 வரப்போற அசம்பிளி எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு உண்டா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு 60% பேர் பெரும்பான்மையா நினைக்கிறாங்க. ஆனா அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு ஒரு புரட்சி அப்படின்னு 25% பேர் நினைக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஆனா 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல யாருக்கு உங்களுடைய ஓட்டு விழுந்தது அப்படின்னு கேட்டா, பாஸ்ட பத்தி கேட்டா 53% திமுக கூட்டணிக்கணும். அடுத்தபடியா அஇஅதிமுகவுக்கு திருவள்ளூர் மக்கள் 30% வாக்குகள் செலுத்தியிருக்காங்க. நாம் தமிழருக்கு 6.28% வாக்குகள் மட்டுமே. எந்த பார்ட்டிக்கு லோக்சபா எலெக்ஷன்ல நாளை மறுநாள் நடக்க போற எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, திமுக கூட்டணிக்கு 39% வாக்குகளும், அஇஅதிமுக கூட்டணிக்கு 36.80% மக்கள் வாக்குகள் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபிக்கு வெறும் 8.66% மட்டுமே. நாம் தமிழருக்கு இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சமா 12.51% வாக்குகள் திருவள்ளூர் தான் அதிகமாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம போர்ட்டல் லிஸ்ட்லயே. அண்ட் தொகுதி சட்டமன்ற தொகுதி வாரியா திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்க்கலாம். திமுக பொறுத்த வரைக்கும் 45.29% வாங்கி கும்மிடிப்பூண்டியில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் 38.2% கும்மிடிப்பூண்டியில அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் 13.31% பொன்னேரியில பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 12.82% மாதவரத்துல வாங்கி எங்களுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிருக்காங்க. அண்ட் யார் இங்க அதிகமா வாக்குகள் வாங்கி வெற்றி பெற போறா அப்படிங்கிற ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்தா திமுகவுக்கு தான் இங்கேயும் வெற்றியும் தெரியுது. 40% பேர் ஏன்னா அவங்களுக்கு வாக்கு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அஇஅதிமுக 5% கம்மியா 35% வாக்குகளை திருவள்ளூர்ல வாங்குவாங்கன்னு நம்மளோட கருத்துக்கள் சொல்லுது. பிஜேபிக்கு 9.64%, நாம் தமிழருக்கு 10.80% வாக்குகள் கிடைக்கிறதா திருவள்ளூர் தெரியுது. சோ நாம் தமிழருக்கு தான் வாக்குகள் இங்க வாங்கினாலும் அஇஅதிமுக கிட்ட இருந்து அவங்க ஓட்ட பிரிக்கல, திமுக கிட்ட இருந்து பிரிக்கல. ஆனா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சண்டை இருக்கு. டைரக்டானாலும் திமுக தான் வெல்லுவாங்க தெரியுது. இந்த தொகுதி திமுகவுடைய கோட்டை தொகுதி. காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறாரு. அவர் சசிகாந்த் செந்தில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இங்க அதிகமாக இருக்கு. சசிகாந்த் செந்தில் அப்போ எம்பி ஆயிடுவாரு அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.